தொழிற்சங்கங்கள் இன்று நடத்தி வரும் நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என்று தமிழக அரசு எச்சரித்திருந்த நிலையில் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் 90% பணிக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவதை தடுக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த தினம் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக அரசு ஊழியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ அமைப்பு கூட சங்கம் கூட இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இன்று வழக்கம் போல பணிக்கு வந்திருந்தாங்க. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தலைமை செயலாளர் தரப்பிலிருந்து அறிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் நடக்க இருக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பாக சம்பள நிறுத்தம், துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று நடைபெற்று வரக்கூடிய அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் பங்கேற்கவில்லை. கிட்டத்தட்ட 90% அரசு ஊழியர்கள் இன்று வழக்கம் போல் பணிக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக தலைமைச் செயலகம், அரசு அலுவலகங்கள், பிற அரசு அலுவலகங்கள், ஆசிரியர்கள், மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி பல்வேறு முக்கிய துறைகளில் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்கள் வழக்கம் போல பணிக்கு வந்திருக்கிறாங்க. இது தொடர்பாக ஒவ்வொரு துறை வாரியாக ஒரு படிவமும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு துறையில மொத்தம் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எத்தனை பேர், அதுல எத்தனை பேர் வருகை தேர்ந்திருக்கிறாங்க, இன்றைய தினம் வருகை தேர்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் விடுப்பு எடுத்திருக்கிறாங்க, அவர்கள் விடுப்பு எடுத்ததற்கான காரணம் என்ன, ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே முன்கூட்டியே விடுப்பு எடுத்திருந்தால் அதனை மென்ஷன் பண்ணி அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.